ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் ரவையில் எப்படி அல்வா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பு ரவை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து பிசைஞ்சு பிழிஞ்சு நம்ம பால் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இதில் ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம பால் எடுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு வடியில் நம்ம இதை பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பிழிஞ்சிக்கணும். இந்த பால் வந்து நம்ம தெளிய வைக்கணும் இல்லை புளிக்க வைக்கணும் இது மாதிரிலாம் அவசியம் இல்லைங்க. உடனே செய்யலாம். இதில் வந்து 1 கப் பால் ஆகிருக்குதுங்க. நான் 3 டைம் பிழிஞ்சு எடுத்தேங்க. இப்போ வந்து அதுக்கான சர்க்கரை ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து 1 கப் பாலுக்கு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்துருங்க. அதுக்கான பாகு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அதில் வந்து நம்ம முந்திரி போட்டிருக்குறோம். இது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே நம்ம பாலை ஊற்றிடலாங்க. தன்மை வந்துடுச்சுங்க. நம்ம பால் அதில் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறங்க. இந்த 1 கப்பு பாலையும் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து ஏலக்காயெலாம் போடணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே செய்யலாம். கைவிடாமல் கிளறலாங்க. சீக்கிரம் கெட்டி ஆயிரும். நம்ம அதுக்கு ஒரு 1/4 கப்பு நெய் ஊற்றலாங்க. இது பதம் வந்த வாட்டி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் கெட்டியானால் நம்ம நெய் போடலாம். இல்லை நான் கேசரி பவுடர் தாங்க போட்டிருக்கிறேன். கேரமல் கூட போடலாம். நாம் நெய் போடுறேங்க. முந்திரி கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 டைம் 1/4 கப்பு நெய் ஊற்றி இருக்குதுங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் ஆரஞ்சு கலர் பவுடர் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. கேரமல் ஊற்றினா ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் கேரமல் வேணுன்னா ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரி அல்வா கிடச்சிருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி கட் ஆகுதுன்ட்டு. வளவளன்னு இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு.